அதே போல சீமான் சொல்லியிருக்காரு, பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன். இல்லை, திமுக காரங்களை இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு சொன்னார். எப்படின்னா, தனக்கு காரியம் ஆகுறதுன்னா மனைவியவே கூட்டி கொடுப்பான்னு சொன்னார். இப்போ அவர் ஈவேரா வழி வந்தவங்கெல்லாம் அப்படி தானே பேசுவாங்க. முத்துத்துரை முருகன் பிறப்பில் சந்தேகம், நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. நீங்கள் வந்த பிராட்டப் என்ன, ஈவேரா பிராட்டப். உங்கள் தலைவர் வாயில் திறந்தா கெட்ட வார்த்தை வரும். நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது சட்டசபையில் வாயில் வராத வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையை சபாநாயகர் சொல்லி பேசினா ஆளுங்க. உங்கள் பிராட்டப்பே அதுதானே. நல்ல குடும்பத்தில் நல்ல அரசியல் இயக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது வரும். அதனால் நீங்கள் வந்துட்டு பிறப்பில் சந்தேகங்கிறீங்க. பிறப்பில் சந்தேகம், பிறப்பை நடந்துக்கிற முறையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சீமான் நடந்துக்கிட்டதை விட துரைமுருகன் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருங்கிறது 1977 எனக்கு சரித்திரம் தெரியும். அதனால் அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி கொடுக்கறது தான் சரியாகும். சரி, அவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் உங்கள் இதுன்னு சொல்லி ஈவேராவை திட்டினா அவ்வளவு பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. உங்கள் தலைவர் உங்களை துரைன்னு கூப்பிடுவார்ல, உங்கள் அன்பு தலைவர், அவர் ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி பேசியிருக்காரு சட்டசபையில் 1966. கருணாநிதி. ஆமாம், உங்கள் சபை குறிப்பிலேயே இருக்க, எடுத்து கொடுக்கவா? எத்தனாம் தேதி எத்தனாவது பக்கம் இருக்குன்னு கொடுக்கவா? குண்டர்கள் சட்டத்தில் அடைக்க சொன்னார். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இது வந்தால் நான் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசினார் ஈவேரா. அப்போ அவரை குண்டர்கள் சட்டத்தை கைது பண்ணுங்கன்னு உங்கள் அன்பு தலைவர் தான் பேசியிருக்காரு சட்டசபையில். போய் பாருங்கள், அப்பா வச்சுருக்கீங்கிற ஒரு கோமாளியை கூப்பிட்டு கேளுங்க.